Hi friends, today variables rules, then variablesல என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். நியூ கிளாஸ் நேம் என்ன நேம் வேணாலும் தந்துக்கலாம். ஓகேங்களா? தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே என்ன பார்த்தோம்னா டேட்டா டைப்னா என்ன, டிஃபால்ட் வேல்யூஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸோட ரூல்ஸ் தென் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வேரியபிள் ரூல்ஸ். ஸோ வேரியபிள் ரூல்ஸ்னால் என்னென்னா, இப்போ வேரியபிள்க்குன்னு ஒரு நேம் தருவோம்ல, அது வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாமா இல்லை லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாமான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேரியபிள் நேமில் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருக்கலாம், பட் நம்பர்ஸில் என்ன ஆகக்கூடாது, நம்பரில் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ வேரியபிள் நேம் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். ஸோ 4A அப்படிங்கிறது ஒரு இன்வேலிட் வேரியபிள் நேம். A4 அப்படின்னா வேலிட், அதாவது நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்டார்ட் மட்டும் எதில் ஆகக்கூடாதுன்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ 4A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வேலிட். இதுவே நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி எந்த சிம்பிளும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி எந்த சிம்பிள்ஸும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுவே இன்ட் ஏ அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு 2, அதாவது வேல்யூ என்ன வேணாலும் தந்துக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், பட் ஒயிட் ஸ்பேஸ் நாட் அலவுட். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேரியபிள் நேம் அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் கீவேர்ட்ஸ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கீவேர்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாதுங்க, வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும் ஜாவால எல்லா கீவேர்ட்ஸுமே எதில் இருக்குன்னா லோயர் கேஸில் இருக்கும். லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இதே இஃப் கேபிட்டலில் ஐ கொடுத்தா அது கீவேர்டாக அது எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் எல்லாமே லோயர் கேஸில் தான் இருக்கும். இதுவே நீங்கள் அப்பர் கேஸில் எந்த கீவேர்ட்ஸை கொடுத்தாலும் அது வேலிட் தான். ஏன்னா கீவேர்டை வேரியபிள் நேமை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏ பிளஸ் பி ஆர் பிளஸ் ஏ எந்த ஸ்பெஷல் கேரக்டரில் அண்டர்ஸ்கோர் தவிர நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. கிளியருங்களா? ஸோ இப்போ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸுக்கு பதிலாக நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் ஸ்பேஸ் நாட் அலவுட். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதே கீவேர்ட்ஸை அப்பர் கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இதுதான் வந்துட்டு வேரியபிளோட ரூல்ஸ். இதுவே லென்த் அப்படின்னு பார்த்தா வேரியபிளோட லென்த் நம்ம எவ்வளோ வேணாலும் தரலாம், பட் மறுபடியும் அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அதே லென்த்தை நான் கொடுத்தாதான், அதே லெட்டர்ஸ் கொடுத்தாதான் பிரிண்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வேரியபிள் நேமோட லென்த் வந்து ஷார்ட்டாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னாலே எஃப் நேம், லாஸ்ட் நேம்னா எல் நேம்னு தரோம்ல, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வேலிட் அண்ட் இன்வேலிட் வேரியபிள் ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் ஸ்பேஸ் கீவேர்ட்ஸ், இது மட்டும் தான் வேரியபிளோட ரூல்ஸ். தென் வேரியபிள்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கிளாஸில் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட் ஏ ஈக்குவல் டு 6. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா குளோபல் வேரியபிளாக நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுவோம்னா outside the function, inside the class but outside the function. தென் இப்போ void showன்னு தந்திருக்க. ஸோ இப்போ void showக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ண போகிறோம், int b ஈக்குவல் டு 10. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பியை பிரிண்ட் பண்ணால் எனக்கு 10ன்னு வரும். ஏவையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 6 அப்படின்னு வரும். ஸோ குளோபல் ஆர் பப்ளிக் ஆர் இன்ஸ்டன்ஸ் மூணுமே சேம் மீனிங் தான். அப்படின்னா outside the function, inside the class but outside the functionல ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணா அது global variable. local variable means the variable is declared inside the function. so functionக்கு insideல நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா local variableன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ b அப்படிங்கிறது local variable, a அப்படின்னா global variable. ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். தென் global வேரியபிளை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த கிளாஸ்க்குள்ள வேரியபிள்ங்கிற கிளாஸ்க்குள்ள ஷோங்கிற ஃபங்க்ஷனும் ஏவை யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனும் ஏவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பி கிட்ட நம்மளுக்கு எரர் வருது பாருங்க.
ஏன் அப்படின்னா பி அப்படிங்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள், கரெக்டா? ஸோ ஏன்னா அது வேரியபிள், பி வேரியபிள் நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா இன்சைட் தி மெத்தட்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது லோக்கல் வேரியபிள். அந்த கர்லி பிரேசஸ் அதாவது ஷோங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம மென்ஷன் பண்ணால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பி கிட்ட நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, எரர் வந்திருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ ஜஸ்ட் நான் நேமையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா அது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் மீன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். மெமரி மேனேஜ்மெண்ட்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பி கிட்ட நம்மளுக்கு என்ன வருதுன்னா எரர் வருது. என்ன எரர்? கிரியேட் லோக்கல் வேரியபிள் பி. ஏன்னா இந்த லோக்கல் வேரியபிள்ங்கிறது டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை, ஆர் குளோபலாகவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுங்கன்ட்டு நம்மளுக்கு எரர் வருது. கிளியருங்களா? இதுவே ஏவை டிஸ்பிளே பண்ணும்போது ஏவை ஷோலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு பப்ளிக் பஸ் மாதிரி, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரைவேட் கார் இருந்தால் அது ஷோங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. கிளியருங்களா? ஸோ இப்போ இன்ட் பி ஈக்குவல் டு 10 ஷோவில் ஒர்க் ஆகும், பட் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் என்ன ஆகாது அப்படின்னா அந்த பியோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பியை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு கொடுத்தாலே பிரிண்ட் ஆகுமா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அது ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் மெத்தடுன்னு வரும்போது ஜாவா ஈஸியா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எரர் இருக்கிறதுனால ஒர்க் ஆகலையான்ட்டு நான் இன்ட் பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டேன். எரர் கிளியர் ஆயிடுச்சு, பட் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகலை, கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கிளாஸ், ஸோ நம்ம கிளாஸ் நேம் என்னவோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் நேம் என்னதுங்க, வேரியபிள். நீங்கள் நம்ம என்ன கிளாஸ் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் மெத்தடில் அதை கால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வேரியபிள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஸோ நான் வீன் கொடுத்துருக்கேன். நியூ வேரியபிள் ஆஃப் நியூ கீவேர்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் தி நியூ ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்பிளே தென் ஷோ ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். கிளியருங்களா? ஸோ இப்போ வேரியபிளுங்கள கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் நேம் வி. ஸோ வி டாட் ஷோ ஆஃப் தென் வி டாட் டிஸ்பிளே ஆஃப். ஸோ இப்படி நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா டிஸ்பிளேல இருக்க ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும், ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும், ஷோவில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். இதுவே வேரியபிள் நேமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் வச்சு நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும்னா ஃபங்க்ஷனையும் கால் பண்ண முடியும், வேரியபிளையும் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் பாருங்க, த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 6. ஏன்னா நான் வந்துட்டு குளோபலாக தான் ஏவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ 6 பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் பியோட வேல்யூ ஷோ ஃபங்க்ஷனில் 10ன்னு இருக்கு, கரெக்டுங்களா? குளோபல் வேரியபிள் ஏங்கிறது ஷோலையும் ஏ தான், டிஸ்பிளேலையும் 6 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஷோவில் பியோட வேல்யூ 10ன்னு கொடுத்ததுனால 10, டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் வேரியபிள் பிக்கு 5ன்னு கொடுத்துருக்க. ஸோ 5 பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நேமை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு டிஸ்பிளே ஃபங்க்ஷன்லேயே நேம் கொடுத்ததுனால நேம் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நான் மெயின் ஃபங்க்ஷன்லேயே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதை ஃபங்க்ஷனில் வச்சும் நம்ம கால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லையும் ஆப்ஜெக்டை வச்சும் நம்ம கால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வேரியபிளாக இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குது. ஸோ நான் அதை எங்கே கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தடில். இப்போது குளோபலாக நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏங்க வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஷோ ஃபங்க்ஷன்லையும் கால் பண்ணிட்டோம், டிஸ்பிளே ஃபங்க்ஷன்லையும் கால் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? இப்போது அந்த ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்னா என்னன்னா டஸ் நாட் சேஞ்ச்.
ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம என்ன பண்ண முடியாது, நான் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு, ஸோ ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல ஜஸ்ட் ரோல் நம்பர்னு கொடுத்தா போதும். வி டாட் ரோல் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. கிளாஸ்க்குள்ளே இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கால் பண்ண முடியும். பட் இங்கே மெயின்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம என்ன கொடுத்தா போதும்னா அந்த வேரியபிள் நேம் என்னவோ அதை மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு கால் ஆகும். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறதையும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்ண தேவையில்லைன்னா வேரியபிள் நேம், அதாவது ஆப்ஜெக்டை வச்சு நான் கால் பண்ண வேண்டாம். இதுவே நான் அந்த குளோபல் வேரியபிளை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஏன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஏ அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை. ஸோ ஏ அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிளும் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ ஏவை நான் கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் வச்சு மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதை நான் ஸ்டாட்டிக்கில் கால் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் மெத்தடில் இருக்க ரோல் நம்பரையும் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏங்கிறது குளோபல் வேரியபிள், அதை நான் கால் பண்ணியிருக்க எரர் வந்தது. இதுவே ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணால் எந்த எரர் இல்லாமல் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அது குளோபல் வேரியபிள் தான். ஸோ அப்போ அது வேரியபிளுங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ கிளாஸ்லேருந்து எதை நான் கால் பண்ணணும்னாலும் யார் வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள் நேமையும் கால் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஸோ இதுவே ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தால் தான் அந்த மாதிரி கால் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் இந்த ப்ரோக்ராமை போட்டு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.